பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. பேசுற நீ யாரு? காட்டு மிராண்டி தானே. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா, இங்க வாடா அப்படின்னு தொலைத்தணும். இங்க வாடா, நீ கிழக்கு விஜய், மேற்கு விஜய். எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கல்லர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய். வேற ஆளா இருந்தா ஒண்ணு தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான். இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன். காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியார வச்ச, யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்னடா ஆச்சு சிரிக்கிறா? இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா, காட்டுறேன் டாட்டா. ஏடா 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல, அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டு அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிக்கிறவன் என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும், ஒரு வேலையை தேடி